தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளு போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய நாட்கள். அல்லேலூயா. பார்த்தோம். அடுத்த வசனம் மத்தேயுல 2:6 சொல்லுது, யூதாவில பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல. ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், எளிமையான நம்மளை பெரியவர்களாக மாற்றும்படியாக. அல்லேலூயா. வான தூதர்கள் மட்டும் துதிக்கிற அந்த தேவனை நாமும் துதிக்கும்படியாக. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோமா, 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுது, அந்த க்ஷணமே பரமசேனைகள் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்களை பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் தூதர்கள் துதிச்சிட்டு இருந்த தேவனை நம்மளையும் துதிக்க வைப்பதற்காக தேவன் நமக்காக இந்த பூமியை பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக பிறந்தாங்க கேட்டா, தூதர்கள் பாடிட்டு இருந்த தேவனை நாம் பாடுறதுக்காகவே பிறந்திருக்கார். அல்லேலூயா. ஒரு பண்ணுமா, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். எல்லா கரங்களால் உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூடட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூடட்டும், இது பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இது பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்பவரே, உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்பவரே, உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் 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 வாழ்க. உரைக்கும் வல்லவரே, உரைக்கும் வல்லவரே, ஓடி சோதிரவே, உரைக்கும் வல்லவரே, ஓடி சோதிரவே, தாவந்தாரே
கர்த்தாவே கைமாறினாய் என்றே அவர் தரிக்கும் கர்த்தாவே கைமாறினாய் என்றே ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க 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 உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் 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 வாழ்க சொல்லுவான். நீங்க கூட சொல்ல போறீங்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பிள்ளைகள் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை மாதயம் எத்தனை மாதயம் உன் கிருபை எத்தனை ஆச்சரியம் பங்குத்தெடுத்தேனே எத்தனை மாதயம் உன் கிருபை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் சொல்லுமா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் ஸ்தோத்திரம் செய்கிறோம் திருநாமத்தின் வானதூத சேனைகள் வானதூத சேனைகள் மனோகர கீதத்தால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதத்தால் எப்போதும் ஒருமின்றி பாடி ஒருமின்றி பாடி துதிக்க ஆவே மன்னவனின் உம்மையே ஒருமின்றி பாடி துதிக்க ஆவே மன்னவனின் உம்மையே சோதியம் சோதியம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் நாதரத்தில் ஸ்தோத்திரம்
ஜீவ புதுவழியா
எங்கள் இதயத்தை எல்லா மனிதனும் எல்லா மனிதனும் எல்லா எங்கள் இதயத்தை உம்மையிடம் போற்றுகிறோம். என்றென்றும் அறிந்து தொழுவோம். கண்ணீர்கள் மாறுவதாக, கவலைகள் கண்ணாய் முடிவதாக, சந்தோஷம் நன்றி சொல்கிறோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, மனுஷர் மேல பிரியம், இந்த குடும்பத்தில பூமியில சமாதானம், இதோ சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாகிய நற்செய்தி எங்களுக்குள்ள உண்டாவதற்காக நன்றி. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பிறந்ததற்காக நன்றி. எளிமையாக இருந்த எங்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு மாமனம் வைப்பதற்காக பிறந்ததற்காக நன்றி. நாங்கள் 1000 சிறியவராக இருந்தாலும் பூமியை ஆளுகிற தேவன் எங்களுக்குள்ளே பிறந்ததற்காக நன்றி. தூதர்களின் துதிகளை விரும்பின தேவன் எங்களுடைய துதியை விரும்பி எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்ததற்காக நன்றி. எங்களை பரலோகத்திலே சேர்ப்பதற்காக வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் உள்ளத்தில் நீங்க பிறந்ததற்காக நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில்